Hi students, இன்னைக்கு நம்ம 10th standard mathematics chapter 1 relations and functionல example 1.1 பார்க்க போறோம். If a equal to set 1, 3, 5 and b equal to set 2, 3, then find a cross b and b cross a. இங்க a னா என்ன b னா என்னன்னு கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி first நம்ம a cross b and b cross a find out பண்ணணும். So first a னா என்னன்னு எடுத்து எழுதிப்போம். set 1, 3, 5. Next B என்ன set 2, 3. So first subdivision A cross B first find out பண்ண போறோம். இங்க first A கொடுத்திருக்காங்க. So A பார்த்து அப்படியே first எழுதிக்கணும். Cross next B பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க. 2, 3. இப்போ A cross B எப்படி find out பண்றதுன்னு சொல்றேன். இது நம்ம நார்மலா டேபிள்ஸ் யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ற மாதிரி பண்ணி ஆன்சர் எழுதக்கூடாது. A cross B அப்படிங்கிறது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A and B. இதை எப்படி எழுதுறதுன்னு சொல்றேன், நல்லா கவனிங்க. ஏல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் பில இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட் கூடயும் பேர் பண்ணி எழுதணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற எலமெண்ட் என்ன 1. இதை பில இருக்கிற 2 கூட பேர் பண்ணி எழுதும்போது 1, 2. நெக்ஸ்ட் 1 3 கூட பேர் பண்ணி எழுதும்போது 1, 3. புரிஞ்சுதா? இதே போல நெக்ஸ்ட் 3யையும் 2 கூட பேர் பண்ணி எழுதும்போது 3, 2. நெக்ஸ்ட் 3, 3. 5யும் அதே போல 2 and 3 கூட பேர் பண்ணி எழுதும்போது 5, 2. நெக்ஸ்ட் 5, 3. இதுதான் A cross B. ஓகேயா? நெக்ஸ்ட் நம்ம B cross A ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் B. ஸோ B பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க. கிராஸ். நெக்ஸ்ட் A செட்டை பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க. 1, 3, 5. ஓகேயா? இப்போ நம்ம A cross B எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ அதே போலதான் B cross Aயும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேயா? ஸோ Bல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஏல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட் கூட பேர் பண்ணி எழுத போறோம். ஃபர்ஸ்ட் 2. 2வை 1 கூட பேர் பண்ணி எழுதும்போது 2, 1. நெக்ஸ்ட் 2, 3. நெக்ஸ்ட் 2, 5. ஓகே, நெக்ஸ்ட் 3 அதே போல ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் கூடயும் பேர் பண்ணி எழுதலாம். 3, 1. 3, 3. 3, 5. இப்போ நம்ம A cross B and B cross A ரெண்டையுமே ஃபைண்ட் பண்ணிட்டோம். செகண்ட் கொஸ்டின்ல A cross Bயும் B cross Aயும் ஈக்குவலா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்க நம்ம A cross B and B cross A ரெண்டுமே ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதுல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை செக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். கரெக்டா? இங்க ஃபர்ஸ்ட் என்ன எலமெண்ட் இருக்கு 1, 2. அதே எலமெண்ட் B cross Aல இருக்கான்னு செக் பண்ணுங்க. இல்ல. கரெக்டா? நீங்க நினைக்கலாம் 1, 2 இங்க இருக்கு, இங்க 2, 1 இருக்கு, ரெண்டும் ஈக்குவல் தானே அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க தியேட்டருக்கு படம் பார்க்க போகும்போது உங்களுக்கு சீட் நம்பர் 1, 2 கையில கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் சீட் அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? சப்போஸ் உங்க கையில 2, 1 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் சீட்டுன்னு அர்த்தம். ரெண்டுமே சேம் கிடையாது இல்லையா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1, 2வும் 2, 1ம் ஈக்குவல் இல்லை அப்படின்னா ஆப்வியஸ்லி A cross Bயும் B cross Aயும் ஈக்குவல் கிடையாது. கரெக்டா? ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு இப்போ நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். A cross B நாட் ஈக்குவல் டு B cross A. இஃப் நாட் ஒய் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரீசன் எழுதிக்கலாம். சின்ஸ் 1, 2 நாட் ஈக்குவல் டு 2, 1. அடுத்த எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா இங்க 1, 3 இருக்கு, இங்க 3, 1 இருக்கு. இதுவுமே ஈக்குவல் இல்லை. கரெக்டா? ஸோ நம்ம அதையும் எழுதிக்கலாம். 1, 3 நாட் ஈக்குவல் டு 3, 1 and so on. Third questionல n of A cross B that is equal to n of B cross A that is equal to n of A cross n of B அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்க ஃபர்ஸ்ட் n of A cross B எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? நம்ம A cross B ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் n of A cross B. அதே போல n of B cross Aனா B cross Aல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற கவுண்ட். n of A அப்படிங்கிறது Aல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது, n of B அப்படிங்கிறது Bல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றது. ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் n of A cross B கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் n of B cross A கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் n of A cross n of B.
இந்த மூணையும் கண்டுபிடிச்சி ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். கரெக்டா? n ஆஃப் a கிராஸ் பிக்கு a கிராஸ் பியில் உள்ள எலமெண்ட்ஸை கவுண்ட் பண்ணி எழுதிப்போம். ஸோ 1 2 3 4 5 6. n ஆஃப் b கிராஸ் a கண்டுபிடிக்கிறதுக்கு b கிராஸ் ஏல உள்ள எலமெண்ட்ஸை கவுண்ட் பண்ணி எழுதிப்போம். 1 2 3 4 5 6. n ஆஃப் a அப்படிங்கிறது ஏல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றது. ஸோ ஏல 3 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ 3 எழுதிக்கலாம். கிராஸ் n ஆஃப் b அப்படிங்கிறது bல எத்தனை எலமெண்ட்ஸ் அப்படின்றது. இங்க 2 எலமெண்ட் இருக்கு. ஸோ 2. 3 2s are 6. இந்த மூணுக்குமே நமக்கு 6 அப்படின்ற ஆன்சர் கிடைச்சிருக்கு அண்ட் ஈக்குவலாகவும் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம்? therefore n of a cross b that is equal to n of b cross a that is equal to n of a cross n of b.